பேப்பர் வியூனா பேப்பர் வியூ இதாண்டா பேப்பர் வியூ அப்படின்னு ஒரு வேற லெவல் ஸ்டாண்டர்டில் பட்டு பயங்கரமான ஒரு பேப்பர் வியூவை WWE நடத்தி முடிச்சிட்டாங்க. த ஃபைனல் பாஸ் ராக்ஸ் ரிட்டன், ஜிம்மி யூசோஸ் ரிட்டன், கோல்டுபெர்க் ரிட்டன், ரக்கேல் ராட்ரிகஸ் ரிட்டன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொடூரமான அதிகமாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மேட்ச். அது கூடவே க்ரௌன் ஜுவலுக்கான சாம்பியன் வச்சு சாம்பியன் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் ஜுவல் புது டைட்டிலையும் காமிச்சாங்க. மொத்தமும் டைமண்ட்னால பொறிக்கப்பட்ட ஒரு வேற லெவல் டைட்டில் அப்படின்னு WWE இந்த பேட் பிளட் பேப்பர் வியூவை வேற லெவல்ல நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோல நாம WWEயோட பேட் பிளட் பேப்பர் வியூல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல் ரிவ்யூவா பார்க்க போறோம் நண்பா. வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்கள்ல உங்க ஒப்பீனியன்களை போட்டு உங்களோட சப்போர்ட்ஸ்களை அள்ளி தெளியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃபேமஸான அட்லாண்டால இருக்கிற ஜார்ஜியா அரினால தான் இந்த பேட் பிளட் பேப்பர் வியூவை WWE நடத்தினாங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோல்டுபெர்க்கோட முழு வாழ்க்கை கதையையும் போட்டிருப்போம். அந்த வீடியோல நாம சொல்லியிருப்போம் கோல்டுபெர்க் அவரோட யங் ஸ்டேஜ்ல அமெரிக்கன் ஃபுட்பால் பிளே பண்ணாரு. அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த அவர் பிளே பண்ண ஒரு அரினா தான் இந்த அட்லாண்டா அரினா. இதே அரினால தான் பாத்தீங்கன்னா WWE இந்த பேட் பிளட் பேப்பர் வியூ நடத்தினாங்க. அதனால பாத்தீங்கன்னா முக்கியமா கோல்டுபெர்க்கும் ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துடலாம். பேப்பர் வியூவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடூரமான ஹெல் இன் எ செல் மேட்ச். இந்த மேட்ச்ல ரொம்ப நாள் ரைவல்ஸா இருக்கிற நம்ம ட்ரூ மெக்கிண்டயரும் CM பங்கும் தான் ரெஸ்ல் பண்ணாங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் யார் அப்படின்னா ஸ்காட்டி சைக்கோபாத்தான நம்ம ட்ரூ மெக்கிண்டயர் தான். ட்ரூ மெக்கிண்டயரோட அட்டையர் வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட மாஸான பேடாஸான ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்து வந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் CM பங்க் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் CM பங்குக்கு இப்போ ஏஜ் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு. ரொம்பவே வயசான CM பங்க் பாத்தீங்கன்னா இனிமே WWEல அதிகமான மேட்சஸ்ல ரெஸ்ல் பண்ண போறது கிடையாது. அவருடைய வயது காரணமா இனிமே அவர் இந்த மாதிரி ப்ரூட்டலான ஹெல் இன் எ செல் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சஸ்ல ரெஸ்ல் பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ CM பங்கோட ரொம்பவே அவரோட கரியர்ல முக்கியமான மேட்சா இந்த மேட்ச் இருந்துச்சு. ஸோ மேட்ச் உண்மையிலே பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. மேட்சோட ஆரம்பத்துல இருந்தே அதிகமா டாமினேட் பண்ணது யாரு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது ட்ரூ மெக்கிண்டயர் தான். காரணம் அவர் சைஸ்லயும் CM பங்கோட ரொம்பவே பெருசு. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டெமினா, அவரோட அத்லெட்டிசிசம் இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே மேட்சை டாமினேட் பண்ணி வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. மேட்சோட ஆரம்பத்துல இருந்தே ஸ்டேஜுக்கு கீழே இருந்து டேபிள்ஸ், சேர்ஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மெக்கிண்டயர் பாத்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸை கூட எடுத்து போடுவாரு. நார்மலா WWE மேட்சஸ்ல ரெஸ்லர்ஸ் இந்த டேபிளை ஓபன் பண்ணி அதை தூக்கி அப்படியே ரிங்ல செட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ரெஸ்லரை தூக்கி போடுறத பார்த்திருப்போம். ஆனா இந்த மேட்ச்ல ட்ரூ மெக்கிண்டயர் என்ன பண்ணார் அப்படின்னா டேபிளோட ஒரு காலை அப்படியே பிடுங்கி எடுத்துட்டாரு. அதுல ரொம்பவே ஷார்ப்பான ஒரு எட்ஜ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பங்க பயங்கரமா அட்டாக் பண்ண போவாரு. அப்புறமா மேட்சை இன்னும் ப்ரூட்டலா மாத்தினாங்க. CM பங்க் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரூ மெக்கிண்டயரோட முதுகு பகுதி அந்த டேபிளோட பின்னாடி இருக்கிற மடங்கி இருக்கிற அந்த சீல் பகுதிகளில் படுற மாதிரி போடுவாரு. நார்மலா WWE அந்த ஒரு பார்ட்ல எந்த ஒரு ரெஸ்லரும் விழுற மாதிரி காமிக்கவே மாட்டாங்க. எல்லா ரெஸ்லரும் டேபிளுக்கு மேலதான் விழுவாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கிறத காமிக்கிறதுக்காக ட்ரூ மெக்கிண்டயர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான 2-3 பம்ப்ஸை இந்த ஒரு ஸ்டீல் பகுதிகள் மேல எடுத்திருப்பாரு. அப்புறமா ஸ்டேஜுக்கு வெளியில வச்சு CM பங்குக்கு ட்ரூ மெக்கிண்டயர் ஒரு கிளேமோர் கிக் போட்டாரு. கிளேமோர் கிக் போட்டதுக்கு அப்புறமா ட்ரூ மெக்கிண்டயர் CM பங்கு அவரோட தோள்களை தூக்கி வச்சுட்டு ரொம்பவே வேகமா ரன் பண்ணி அப்படியே CM பங்க தூக்கி ஒரு ராக்கெட் லான்ச்சரை லான்ச் பண்ற மாதிரி லான்ச் பண்ணுவாரு. CM பங்கு அவரோட தலை அந்த கேஜோட ஷார்ப்பான எட்ஜஸ்ல போய் இடிச்சு ஒரு கொடூரமான முறையில விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறமா CM பங்க் எழும்பும் போது அவரோட முகத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளட் வந்துட்டு இருக்கும். அப்கோர்ஸ் அவங்க பிளேட் பண்ணி தான் இதை பண்ணிருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான முறையில அதிகமான ரத்தம் வரதை WWE காமிச்சாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே WWE ட்ரிபிள் ஹெச்சோட தலைமையில பழைய ஆட்டிடியூட் இராவுக்கு போறதுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சா இந்த மேட்ச் இருந்துச்சு. காரணம் இந்த மேட்ச்ல நிறைய ரத்தத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ CM பங்குக்கு ரத்தம் வந்தாச்சு. அடுத்து ட்ரூ மெக்கிண்டயருக்கு ரத்தம் வரணும் இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னா CM பங்க் ரிங்குக்கு வெளியில ரொம்பவே டயர்டா அந்த ஏப்ரன் பகுதியில சாஞ்சி இந்த பக்கம் பார்த்து நிப்பாரு. பின்னாடில இருந்து ட்ரூ மெக்கிண்டயர் CM பங்க அடிக்கிறதுக்காக ஓடி வருவாரு. அந்த டைம்ல CM பங்க் ஸ்டேஜுக்கு கீழ இருந்து ஒரு டூல் பாக்ஸ் எடுத்து அந்த டூல் பாக்ஸ் வச்சு ட்ரூ மெக்கிண்டயரோட நடு மண்டையிலே நச்சுன்னு ரொம்பவே ஓங்கி வேகமா அடிப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கிண்டயரோட நெத்தி பொளந்து அவரோட தலையில இருந்தும் பயங்கரமா அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சுது. சோ ரெண்டு ரெஸ்லர்ஸும் பயங்கரமா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா CM பங்க் ட்ரூ மெக்கிண்டயருக்கு ஒரு GTS மூவ் போடுவாரு. அதை ட்ரூ மெக்கிண்டயர் கிக் அவுட் பண்ணுவாரு. அப்புறமா ட்ரூ மெக்கிண்டயர் CM பங்குக்கு ஒரு கிளேமோர் கிக்க போடுவாரு. அதை பாத்தீங்கன்னா CM பங்க் கிக் அவுட் பண்ணுவாரு. இப்படி மாறி மாறி பினிஷர்ஸை ஹிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ரெஸ்லருமே 1 2 3ன்னு பின்னுக்கு விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. மேட்ச் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா CM பங்க அதிகமா அடிச்சு போட்ட ட்ரூ மெக்கிண்டயர் ஒரு கருப்பு கலர் பேக்கை பாத்தீங்கன்னா ரிங்க கொண்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை பார்க்க தம்டாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது தம்ஸ்டாக்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கிண்டயரோட கையில கொஞ்ச நாள் அவர் CM பங்கோட ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்னு எடுத்து போட்டு இருந்தாருல, அதை
மாதிரியான நிறைய உதிர்ந்த முத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேக் தான் அது. அதுல இருந்து அந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே சிஎம் பங்க் மேல கொட்டி அதுக்கப்புறமா ரத்தத்தையும் அந்த முத்துக்களையும் சேர்த்து அவரோட கையில அள்ளி அதை பாத்தீங்கன்னா சிஎம் பங்கோட வாயில கொண்டு போய் திணிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சிஎம் பங்க ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சிஎம் பங்கோட தலைய ஒரு கிளைமோர் கிக்க போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து ஒரு கிளைமோர் கிக் அடிப்பாரு. ஆனா சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா வழியில இருந்து விலகிடுவாரு. கிளைமோர் கிக்குக்காக 2 காலும் ஏர்ல இருக்கிற மாதிரி ஜம்ப் பண்ண ட்ரூ மெக்கிண்டர் அவரோட லோவர் பேக் லம்பார்டா L1 L2 இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸோட ஓரங்கள்ல போய் டமால்னு அடிக்கிற மாதிரி விழுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டிஸ்லோகேட்டட் டிஸ்க்ஸே இருக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பம்பா தான் அது இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சிஎம் பங்க் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரூ மெக்கிண்டர் வலியிலையும் வேதனையிலையும் விழுந்து பரண்டுட்டு துடிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு சங்கிலியை எடுத்து அதை அவரோட காலில் நல்லா சுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ட்ரூ மெக்கிண்டர் அவரோட தோள்கள்ல தூக்கி அதுக்கப்புறமா ஒரு கொடூரமான ஒரு ஜிடிஎஸ் மூவ் அந்த காலில் வச்சிருந்த சங்கிலிகளுக்கு மேல போட்டு சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல் இன் எ செல் மேட்சை வின் பண்ணாரு. கூண்டை திறந்து விட்ட அப்புறமா ஹெல் இன் எ செல்ல இருந்து வெளியே போன சிஎம் பங்கால நார்மலா நடந்து கூட போக முடியல. உண்மையிலே வேற லெவல் டயர்ட்ல இருந்தாரு அவர். அதுக்கப்புறமா கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா WWE மெடிக்கல் டீம் எல்லாம் வந்து ஒரு ஆக்சிஜன் பேக்கையும் ஒரு ஆக்சிஜன் மாஸ்கையும் கொண்டு வந்து அதை சிஎம் பங்கோட முகத்துல மாட்டி அவருக்கு ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவர் அங்கிருந்து கொண்டு போயிருப்பாங்க. இது அநேகமா அவங்களோட ஸ்டோரி லைனா இருக்கலாம். காரணம் அந்த ஆக்சிஜன் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா காத்து கூட நிரம்பல, அந்த பேக் சுருங்கி தான் போயிருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அநேகமா WWE இதை ஃபேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரிங்குக்குள்ள அந்த ட்ரூ மெக்கிண்டர் அப்படியே வெறித்தனமா சிஎம் பங்க முறைச்சிட்டு இருக்க இந்த ரைவல்ரி வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இதோட முடிவடைஞ்சது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெய்லி வெர்சஸ் நயா ஜாக்ஸுக்கான WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேட்ச் தான். ஆனால் இது ஒரு உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்க வேண்டாம். காரணம் இதை விட நல்ல மேட்சஸ் எல்லாம் அடுத்து இருந்துச்சு. இந்த மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். பெய்லி வெர்சஸ் நயா ஜாக்ஸுக்கு நடந்த இந்த மேட்ச்ல வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நயா ஜாக்ஸ் தான். ஆனா மேட்சோட எண்டிங்ல டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மணி இந்த பேங்கை கொண்டு வந்து கேஷ் இன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நயா ஜாக்ஸ் அண்டர்டேக்கர் மாதிரி எழும்புனதும் அதை பார்த்து பயந்து போன டிஃபனி ஸ்டாட்டன் மணி இந்த பேங்கை நான் கேஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நயா ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்த மேட்ச்ல ரொம்ப நாள் ரைவல்ஸா இருந்துட்டு இருக்கிற ஃபின் பேலரும் டேமியன் பிரிஸ்டும் ஒரு 1-on-1 மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க. இந்த மேட்ச் பார்த்தோம்னா கொஞ்சம் நார்மலான மேட்ச் தான். இதுக்கு WWE அதிகமான நேரத்தை கொடுக்கல. இது ஒரு மிட் கார்ட் லெவல்ல இருக்கிற மேட்ச் மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஜட்ஜ்மெண்ட் டே ஃபின் பேலருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி டேமியன் பிரிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப் ஹெவன் பினிஷரா சூப்பரா போட்டு மேட்சை வின் பண்ணிருப்பாரு. அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான செக்மெண்டா இருந்துச்சு. நம்ம WWE-யோட சீஃப் கண்டென்ட் ஹெட்டான நம்ம ட்ரிபிள் ஹெச் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து வந்து WWE-யோட அப்கமிங் பேப்பர்வியூவான கிரவுன் ஜுவல் பத்தின ஒரு வேற லெவல் அப்டேட்டை கொடுத்திருப்பாரு. நடக்க போற இந்த கிரவுன் ஜுவல் பேப்பர்வியூல WWE-யோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் WWE-யோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனும் மோதுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அநேகமா இந்த மேட்ச் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் கந்தருக்கான ஒரு மேட்சா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு WWE இந்த புதிய கிரவுன் ஜுவல் டைட்டில் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சொன்னாரு. சொல்லிட்டு அந்த புது டைட்டிலை ரிவீல் பண்ணி காமிப்பாரு. இந்த கிரவுன் ஜுவல் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டைட்டிலாட்டு பார்க்கறதுக்கு இருந்துச்சு. அதில் நிறைய விதமான கற்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு டைமண்ட் அப்படின்னு ஒரு பெரிய உருட்டுனாரு. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது மேக்ஸிமமாக கல்லாக தான் இருக்கும். ஒருவேளை அது டைமண்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையிலே விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய டைட்டிலாக WWE-ல இருக்கும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான கந்தர் வந்தார். வந்த கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இன்னைக்கு ரசிகராக வந்திருந்த நம்ம கோல்டுபெர்க்கை வம்புலுக்கு ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா லாஸ்ட் வீக் ரால பிரெட் கார்ட் கிட்ட என்னோட சைல்டுஹுட் ஹீரோ கோல்டுபெர்க் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது உண்மை கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோல்டுபெர்க்கை வெறுப்பேற்றிருப்பாரு. அதுக்கப்புறமா கோல்டுபெர்க்கோட பையனான கேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பக்கத்துல இருப்பாரு. அவரை பார்த்து உன்னோட அப்பா ஒரு நல்ல ரெஸ்லர் கிடையாது, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு நல்ல தகப்பனாவது இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோல்டுபெர்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கோவம் வந்துடும். உடனே கோல்டுபெர்க் வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வந்து கந்தரை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அடுத்த செகண்ட் ரெடியா இருந்த நம்ம WWE-யோட எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து பயங்கரமா கோல்டுபெர்க்கை பிளாக் பண்ணுவாங்க. ரிங்குக்குள்ள இருந்த கந்தர் கோல்டுபெர்க்கை பார்த்து வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்து பின்னாடில இருந்து சாமி செயின் வந்து கந்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. சாமி செயினும் கந்தரும் பிரால் பண்ணி ரிங்ல இருந்து அப்படியே வெளியே போவாங்க. இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே அட்டாக் பண்ணலனாலும் கோல்டுபெர்க்கு கெத்தா வந்து பாத்தீங்கன்னா போஸ் கொடுத்து அந்த ஒரு செக்மெண்ட் அப்படியே முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரியா ரிப்லி வெர்சஸ் லிவ் மோர்கனுக்கான WWE உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான். ஸோ WWE ஆல்ரெடி அனௌன்ஸ்
அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி இந்த மேட்ச்ல டாமினிக் மிஸ்டீரியோவை ஒரு ஷார்க் கேஜுக்குள்ள வச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா கேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளியும் லிவ் மோர்கனும் சூப்பரான மேட்ச்ல ரெசல்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு கட்டத்துல ரியா ரிப்ளி மேட்ச்ல லிவ் மோர்கனை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத டாமினிக் மிஸ்டீரியோ கதவை திறந்துட்டு வெளியே சாடுவாரு. கிட்டத்தட்ட அவர் விழுந்து கழுத்தெலும்பு உடைய போகுது அப்படின்னு நினைச்ச டைம்ல அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காலுக்குள்ள ஒரு சங்கிலியை மாட்டிட்டு தான் வெளியே சாடி இருக்காரு. அந்த இடத்துல காலில் சங்கிலி கட்டிட்டு தொங்கிட்டு இருப்பாரு. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ரியா ரிப்ளி ஒரு கெண்டோ ஸ்டிக் எடுத்துட்டு போய் தொங்கிட்டு இருந்த டாமினிக் மிஸ்டீரியோவை போட்டு அடிச்சு வெளுத்துருவாங்க. ஆனா அந்த டைம்ல இன்னைக்கு பார்த்து ரிட்டர்ன் ஆன ரக்கேல் ராட்ரிகஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளி அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில லிவ் மோர்கன் அவங்களோட உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. லிவ் மோர்கனோட பல நாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த ரக்கேல் ராட்ரிகஸ். லிவ் மோர்கனே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கட் பண்ண ஒரு ப்ரோமோல ரியா ரிப்ளி நீ என்ன விட ஸ்ட்ரென்த்தானவளா இருக்கலாம், என்னோட சைஸ்ல பெருசானவளா இருக்கலாம், ஆனா உன்னை விட நான் ஸ்மார்ட்டானவ அப்படிங்கிற மாதிரி லிவ் மோர்கன் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணி இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா லிவ் மோர்கன் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நடந்தது தான் த மெயின் ஈவெண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் டீமா இணைஞ்சு இப்போதைய பிளட் லைனா செயல்பட்டு இருக்கிற சோலோ சிக்கோவாவையும் ஜாக்கப் ஃபாட்டுவையும் எதிர்த்து ஒரு மேட்ச்ல ரெசல்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டிக் மேட்சா தான் இருந்துச்சு. ஆனா மேட்சோட எண்டிங் தான் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸை கொண்ட ஒரு வேற லெவல் எண்டிங்கா இருந்துச்சு. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிளட் லைனோட மெம்பர்ஸான டம்மா டாங்கோவும் டாங்கா லோவாவும் வந்து ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக ரொம்ப நாளா WWE இருந்து பிரேக் எடுத்துட்டு இருந்த ஜிம்மி யூசோ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருந்த ஜிம்மி யூசோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி பிளட் லைனை தோக்கடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் ஜிம்மி யூசோவும் வெளியில போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல டம்மா டாங்காவும் டாங்கா லோவாவும் ரிங்குக்குள்ள கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மேட்சுக்காக தான் இந்த டீலை நான் போட்டிருந்தேன், கோடி ரோட்ஸை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. ஆனா ஜிம்மி யூசோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ்ட சொன்னதும் ரோமன் ரெயின்ஸ் உள்ளாடி போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸை காப்பாத்துவாரு. அதுக்கப்புறமா கீழே இருந்த டைட்டில் எடுத்த ரோமன் ரெயின்ஸ் அதை கோடி ரோட்ஸ் கையில கொடுத்து அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் அந்த டைட்டிலை தூக்கி மேலே காமிக்கிற அந்த டைமில் த ஃபைனல் பாஸ் ராக்கோட மியூசிக்கை போட்டு விட்டுட்டாங்க. ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ணினது தான். ஆனால் பேட் பிளட் பேப்பரியூவில் ராக் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு வேற லெவல் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ராக் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எனர்ஜி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ராக் வேற லெவலில் ஒரு மாசான என்ட்ரன்ஸை கொடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 40 கொண்டு வந்து அதே பீப்புள்ஸ் சாம்பியன் அந்த டைட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறமா ராக் வந்து செய்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸை தீர்த்து கட்ட போற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. அது அவருடைய செய்கையில புரிஞ்சுது. ஆனா ராக் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பேசல. எனக்கு என்னமோ அடுத்து எப்படி அவெஞ்சர்ஸ்ல சிவில் வார் வந்துச்சோ அதே மாதிரி பிளட் லைனுக்குள்ள ஒரு சிவில் வார் நடக்கும்னு நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி யூசோ சேர்ந்திருக்கிற இந்த பிளட் லைனுக்கும் ஆப்போசிட்ல ராக் சோலோ சிக்கோவா இவங்க எல்லாம் சேர்ந்திருக்கிற இன்னொரு பிளட் லைனுக்கும் மேட்ச் நடக்கும். புது நிறைய பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது தான் புது ஸ்டோரி லைனா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பா? பிளட் லைனோட அப்கமிங் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க நண்பா. அப்புறம் ஒரு கொஞ்சம் கமெண்ட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி விடுங்க நண்பா.